Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 80% cooked rice for dum biryaniக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இத செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இது 2 கப் மெஷர்மென்ட்ல இப்போ நான் காட்றேன். இது நீங்க மெஷர்மென்ட் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் மெஷர்மென்ட்ல இத ஒரு 2 டைம்ஸ் நான் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் போணும். இந்த மாதிரி இருக்கணும் லாஸ்ட்ல. இத ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிட்டு இப்போ அத பாயில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 3 கப் வாட்டர் ஆட் பண்றேன். இத பாத்தீங்கன்னா ஓபன் panல தான் நம்ம குக் பண்ண போறோம். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா கிராம்பு ஒரு 5 நம்பர், பட்டை ஒரு 3 நம்பர், ஏலக்காய் நசுக்கி ஒரு 5 நம்பர். இதுக்கேற்ற சால்ட் கொஞ்சமா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். ரைஸுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சால்ட் வேணாம், கொஞ்சமா போட்டா போதும். இது கூட குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச இந்த ரைஸை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது 5 மினிட்ஸ் தான் நான் ஊற வச்சிருக்கேன், ரொம்ப நேரம் கிடையாது. இதை ஹை ஃப்ளேமில் இதை நம்ம குக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த ரைஸ் இந்த மாதிரி மேலே ரைஸ் ஆகி வரும். இது ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற மாதிரி தான். இது பாருங்கள், இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இப்படி மேலே ரைஸ் ஆகி வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இது இந்த அளவுக்கு நிற்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் 80% குக் ஆகிருக்கும். இன்னும் 20% நம்ம தம்மில் குக் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தான் யூஸ்வலாக நம்ம ஹைதராபாத் தம் பிரியாணி, நார்மல் தம் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். இந்த ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் போடுற என்னோடய ரெசிபியில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி 80% 60% நான் சொல்லியிருப்பேன். அதோட வீடியோவை நான் லிங்க்கை நான் அதிலே ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரி ரைஸ் போடணும் அப்படின்றது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.